யோபு புஸ்தகத்தில் சொல்லப்படுது. யோபு 24வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் சற்று வாசிக்கும் பொழுது ஆமென், அங்கே சொல்லப்படுற காரியம் வாசிங்க. யோபு 24வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் இருட்டில் கண்டுபிடித்தார்கள், அறியாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? ஒளிப்பிடத்தில் செய்கிற எந்த கிரியையும், அல்லேலூயா, அல்லேலூயா, மறைவிடத்தில் இருந்துட்டு அவன் ஜெபிக்கிற எந்த ஜெபமும், அல்லேலூயா, மறைவிடத்திலிருந்து கேட்கிற எந்த காரியமும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒளிப்பிடத்தில் இருந்து ஒளிப்பிடமாய் என்று நினைத்து செய்கிற எல்லா காரியமும் அது மறைமுகமான பாவம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசில் இதை யாரும் பார்க்கல அப்படின்னு உள்ள சிந்தனை வந்தாலே அந்த செயலும் மறைமுகமான பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? இதை பார்க்கல, வீட்டில் உள்ளவங்க பார்க்கல, இல்லை ஸ்கூலில் உள்ளவங்க பார்க்கல, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்கல, அயலத்தார் பார்க்கல, கர்த்தர் பார்க்கல உள்ள சிந்தனை வரவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேசுகிறத யாரும் பார்க்கல, யாரும் கவனித்து கேட்கல, யாருக்கும் தெரியாது, நான் என்ன பேசுகிறேன்னு யாருக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் நினச்சா எல்லாமே அது மறைமுகமான பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அவைகள்லாம் மறைமுக பாவம்னு சொல்கிறீங்க? ஆமென், சோதரம். ஏன்னு சொன்னால் அந்த யோசிக்கிற நேரத்தில் ஒரு கடுகளவு சிந்தனை கூட கர்த்தரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைவு வராது. அல்லேலூயா. அப்படி ஏதாவது நினைவு வந்தால் அதை நான் விட்டு வீழ்ச்சேன்னு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். அப்படிப்பட்ட எந்த நினைவு அதாவது வராமல் இருந்தால் கர்த்தரை நான் பார்க்கிறேன், இது எனக்கு மறைவா இல்லை, இது யாருக்குமே மறைவா இல்லை என்கிற நினைவு ஆமென் சோத்திரம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நான் அதை உங்களுக்கு விட்டு வீச்சு வளர்க்கிறேன். ஆமென் சோத்திரம். அது மறைவிடத்தில் நீங்கள் பேசின காரியம் தான், அது பாவம் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் மறைவிடத்தில் பேசப்பட்ட, மறைவிடத்தில் செய்யப்பட்ட காரியம் யாருக்குமே தெரியாது என்கிற, எனக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை எனக்கு சார்ந்தவர்களுக்கு தான் மட்டும் தெரியும், எனக்கு என்னை அறிந்தவர்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும் என்கிற நினைவு உங்களுக்கு உண்டாயிருந்தால் அவை எல்லாம் உங்களுக்கு மறைவான பாவமான லிஸ்டில் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் அதான் சொல்லுகிறது, உன் வழிகளில் கர்த்தருடைய யோசனை இல்லைன்னா, வலப்புறமாவது இடப்புறமாவது பிசைகிற ஒரு வாழ்க்கை, ஒரு சிந்தனை உனக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் கர்த்தர் இல்லை, அது யோசனையில் கர்த்தர் இல்லை. அல்லேலூயா. ஒரு ஸ்டெடி மைண்டட், ஒரு ஸ்டெடியான ஒரு யோசனை, ஒரு ஸ்டெடியான நேர்பார்வை உன் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா இன்னும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா.